இவ்வளவு தூரம் நடக்க வேண்டியதா இருக்கே. இந்த லைன் என்னைக்கு முடியறது, நம்ம என்னைக்கு வாங்கி சாப்பிடுறது? பேசாம நம்ம கை கால் நல்லா இல்லாத மாதிரி நடிச்சு வேமா முன்னாடி போய் வாங்கி சாப்பிட்டா தான் முடியும்னு நினைக்கிறேன். இப்படி ஏந்துட்டே இருந்தோம்னா இன்னைக்குல வாங்கி சாப்பிட முடியாதா சாமி? இப்ப பாரு ஐயாவோட நடிப்ப. அம்மா அம்மா, எனக்கு கொக்குவா நோய் இருக்குமா? என் பக்கத்துல யாராச்சும் நின்றீங்கன்னா அவங்களுக்கு தொத்திக்குமா? அதனால எனக்கு யாராவது சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்கம்மா. அம்மா, ஐயோ அம்மா, போன வாரம் என் பக்கத்துல இந்த 2 பேருக்கும் இதே மாதிரிதான் கை கால் இழுத்துக்கிட்டு பக்கத்து கோயில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காயம்மா. ஆனா உங்களுக்குலாம் ஒண்ணும் ஆகாதும்மா. நீங்க என் பக்கத்துல தைரியமா நிக்கலாம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாங்கி சாப்பிடுங்கம்மா. என்னடா இது, ஒருத்தரை கூட காணா? எங்க இந்த பிரசாதம் கொடுக்குறவன்? அவனையும் காணா? அடப்பாவிகளா, சின்னதா ஒரு பிட்ட போட்டதுக்கு கோயிலே காலி பண்ணிட்டீங்களா? எங்கிட்ட வந்த வரைக்கும் புளியோரையும் பொங்கலும் நம்மளுக்கு லாபம்டா. நம்மளே எடுத்து போட்டுக்குவோம். அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ, ஆசைப்பட்டதை அள்ளிக்கோ, நிறைய நிறைய அள்ளிக்கோ. எங்க அண்ணன் பயப்புள்ள இந்த புளியோரைக்கு பொங்கலுக்கு எங்க தலைஞ்சுக்கிட்டு இருக்கோ? இங்க அண்டாண்டாவா கிடைக்கே. டே சிக்காக்கோ, உனக்கு கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கா. ஆமா, எதுக்கு நம்ம இம்புட்டுன்னு அள்ளிக்கிட்டு இருக்கோம்? அதான் நம்ம குடும்பத்தோட தானே வந்திருக்கோம். அம்மா அப்பாவும் பாவம் தானே. எங்க அப்பா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு இந்த புளியோரை பொங்கலுக்காக கோயிலெல்லாம் தாண்டி போனாரு. இன்னைக்கு அவர் பயமுள்ள சாமி வேண்டேன்னு சொல்லி படுத்தபடிக்கே கிடக்கு. சரி, அவளுக்கு சேர்த்து எடுத்துட்டு போவோம். எதுக்கு வந்ததை விட்டுக்கிட்டு? என்னது இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? அண்டா பூரா ஜோரா இருந்தா அப்படித்தான் இருக்கு. இருக்க முடியலையே. அது எப்ப பக்கத்துல உதவி பண்றது கூட ஆள் இல்லையே. வேணாம், அப்புறம் உதவி பண்றேன்னு சொல்லி வந்து அவங்க அம்பட்டி தூக்கி போயிருவாங்க. நம்மளே முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பார்ப்போம். இரட்டி போட்டு ஒட்டிக்கிட்டு வச்சிருக்காங்களா? வரவே மாட்டேது. ஆமா சாமி, முடியலடா அப்பா. அம்மாத்தோட புளியோரைக்கு பொங்கலுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற எனர்ஜி எல்லாம் போயிரும் போலயே. வேணாம்ப்பா, கொஞ்சம் ஓடி எடுத்துட்டு போவோம். அத்தடி அத்தே, என்னது இது? சோத்துக்கு மட்டும் இவ்வளவு கூட்டம் எங்கிட்ட இருந்தா வருதோ? மற்ற இடத்துலலாம் கூட்டம் கூட மாட்டாங்க. எங்கேயாச்சும் ஓசிக்கு ஏதாச்சும் கொடுத்தா போதும். நல்லா கூட்டம் கூடுதப்பா. சரி, நாம எதுக்கு வந்திருக்கோம்? நாமளும் அதுக்கு தானே வந்திருக்கோம். இதில் எங்கிட்டு போய் வாங்குறது? எல்லாம் 6 அடிக்கு அவதார் குட்டி மாதிரி வளர்ந்துருக்காங்க. நான் தான் குட்டையா இருக்கணும். அது சரி, இவங்கிட்ட போய் எங்கிட்ட உள்ள நுழைஞ்சு வாங்குறேன்னு தெரியலையே. இதுக்கு ஒரே வழி, உள்ள பூந்துட வேண்டியது. எதை பற்றி யோசிக்கக்கூடாது. இப்போ என்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பிரசாதம் கிடைக்காது. ஸோ வந்த வேலையை பாடுறா சிக்காக்கோ. ஓடுறா 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 ஓடுறா. அண்ணே வழி, அக்கா வழி, தம்பி வழி, தங்கச்சி வழி, எல்லாம் வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க. ஐயா, ஆரஞ்சுக்கு வேட்டி போட்டவரே, கொஞ்சம் வழி விடுங்க. ஐயா, புண்ணியமா போயிடும், கொஞ்சம் வழி விடியா. யோ 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 உனத்தாயா யோ. எவனும் வழி விடுற மாதிரி தெரியல. எல்லாம் முந்திக்கிட்டு போறதுல கரெக்டா இருக்கானுங்க. இவர் யாரு? என்னை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. யோ பெருசு, என்ன புளியோரை கிடைக்கலையா? அது சரி, உனக்கு எங்க கிடைக்க போகுது? எவனாச்சும் மிச்சம் மீதி கொடுப்பாயன்னு உட்காந்துருக்க போல. இப்படியே உட்காந்துருந்தா புளியோரை கிடைக்காதுடியே, வெறும் ஜட்டி தான் மிஞ்சும். நம்ம போய் வாங்குவோம். டேய், என்னங்கடா இது? வெளியில இருக்கிற கூட்டத்தை அடிச்சு பிடிச்சு உள்ள வந்தா இங்க என்னடா இது? ரேஷன் கடையில கியூல நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க. ஐயா, எவ்வளவு சாமி கும்பிட வந்த மாதிரி தெரியலையே. எல்லாம் நம்மளுக்கு மேல அட்வான்ஸா இருக்காங்க. ஒருவேளை இவங்க நேத்தே வந்திருப்பாங்களோ? அம்மாடி, இம்புட்டு கூட்டமா இருக்கு. எவ்வளவு வீட்டுல சோறாக்களே நினைக்கிறேன். பூரா பசியில் இங்க வந்து நிக்குதுங்க. ஏதாச்சும் சின்னதா கேப்பு கிடைச்சா உள்ள பூந்து போயிடான்னு பாக்குறேன். கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம அடைச்சு போய் நிக்கிறாங்களே. அப்பா, இதுக்குள்ள போனோமா நம்ம சிக்கி சட்னியாவில் வெளியே வந்து விடுவோம். சூப்பர்ரா. நீ உங்கள்கிட்ட நீ சாப்பிட்ட மாதிரி தான்டா. நான் பேசாம எங்க அப்பா கூட போய் உட்காந்துருக்கேன். போய் கடவுளை கும்பிட்டா புண்ணியமாச்சும் கிடைக்கும்.
என்னம்மா இது? நாங்க கோயில் ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்டோம். இவர் இன்னும் படுத்து படுக்கையாவே கிடக்காரு. இவர் சாமி கும்பிடுறாரா இல்ல சித்தன் போக்கே சிவன் போக்கேன்னு சிவலோகம் போயிட்டாரா? ஒன்னும் புரியலையே. ஏமா இவர் நீ உசிப்பி பாத்தியா இல்ல நீ இப்படியே தான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கியா? கோயில்ல வந்து என்ன பேச்சு பேசுற? அதெல்லாம் அப்ப சாமி கும்பிட்டாருன்னா அவர் ஏன் மெய் மறந்து சாமி கும்பிடுவாரு உனக்கு தெரியாதா? வீட்லயே அவ்வளவு கும்பிடுவாரு. கோயில்ல சொன்னா வேணும். அவர் நீங்க போனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஏதோ மந்திரம் தான் வாய சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என்ன சொல்றாரு ஏது சொல்றாருன்னு எனக்கு கூட புரியல. அவர்லாம் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. இவரை பார்த்தா மந்திரம் சொல்ற மாதிரியா இருக்கு. புளியோர பொங்கல் வாங்க போன 2 பிள்ளைகளும் எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லி வேண்ட மாதிரில இருக்கு. சரி சரி தம்பி எங்க போனா? ரொம்ப நேரமா ஆளவே காணோம். பொங்கல் வாங்க போன நானே பிரிஞ்சு போய் வந்திருக்கேன். புளியோர வாங்க போனவன் என்ன புஜிட்டிக்காம வருவான்? அவன் இந்த கூட்டத்துல சிக்கி சின்ன பின்னமாயி நொந்து நூடுல்ஸ் ஆகி அந்த அவுலாயி தான் வருவான். அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான். ஒன்னும் அவசரம் இல்லை. புளியோரையும் பொங்கலையும் வாங்கி வந்துட்டேன். டேய் மங்கூஸ் மண்டையா, நான் பாடுறா போன நேரத்துல புளியோரையும் பொங்கலையும் கறந்துட்டு வந்துட்டேன். நீ என்னடா வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்க? ஆணவத்துல ஆடாத தம்பி. நான் ஒன்றும் பொங்கல் புளியோரை வாங்காம வரல. அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தேன், ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவங்களுக்கே பாவம் பத்துமோ பத்தாதோன்னு தெரியல. அதனால பாவம்னு விட்டு விட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா நானாச்சும் பொங்கல் புளியோரை வாங்காம வரதா அது. டேய் அண்ணா, ரொம்ப நல்லா சமாளிக்கல. அது சரி, இவர் என்ன ரொம்ப நேரமா தரைய முத்தம் கொடுத்த மாதிரியே கிடக்காரு? ஏன் இன்னும் எந்திரிக்கல? அது ஒண்ணும் இல்லடா தம்பி. நைனா கோயிலுக்கு வந்தா பக்தியில ரொம்ப முத்தி போயிடுவாராம். அதனால அவர் எந்திரிக்க மாட்டாராமா. இவரை எந்திரிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இப்ப பாரு. அம்மா, அந்த புளியோரையும் பொங்கலையும் நாங்களே சாப்பிட்றோம். கொஞ்சமா தான் இருக்கு. சரி சரி, சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டாச்சு. அடுத்து என்னப்பா? சரி சரி, இது என்னப்பா புளியோர பொங்கலா? பரவாயில்லையே, கோயில் பிரசாதம் நம்மளை தேடி வந்திருக்கு. என்னது புளியோர பொங்கல் இவரை தேடி வந்திருக்கா? ஆமா, இவரை தேடி வர்றது இவரை பெரிய விஐபி பாரு. 1 மணி நேரமா கோயில் ஃபுல்லா சுத்தி கூட்டத்துல நஞ்சு நசுங்கி போய் இந்த புளியோர பொங்கலை நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இவர் நல்லா 1 மணி நேரம் படுத்து தரையை நக்கிவிட்டு புளியோர பொங்கல் தேடி வந்திருக்காம்ல. வரும்ல, ஏன் வராது? எப்படி சமாளிக்குது பாரு. ஒரு புளியோர பொங்கல் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தா ஈஸியா ஒரு காரணத்தை சொல்லி நைஸா புளியோர அமுக்குது பாத்தியா? அப்பா, ஒரு வழியா கோயிலுக்கு வந்ததுக்கு எதுக்கு வந்தோமோ அந்த முடிச்சாச்சுப்பா. புளியோரி பொங்கலும் வேற லெவல். ஆமாடா, வாங்கிட்டு வந்தது இம்புட்டோன்னு அதை 4 பேர் சேர்ந்து பிரிச்சா என்ன இருக்கும்? என்னமோ துவையல் நக்கின மாதிரி நாக்க நக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இதுக்கு தான் இவ்வளவு தூரம் கூட்டு வந்தீங்களா? இதுக்கு நான் புளியோர பொங்கல் வாங்காமலே பேசாம சும்மா நாளும் உட்காந்து இருந்திருப்பேன்டா. சரி சரி வாங்க வீட்டுக்கு போவோம். இனிமேலாச்சும் உங்களுக்கு நல்ல புத்தி வருதான்னு பார்ப்போம். ஆமா, அப்பா வீட்டுக்கு போகும்போது என்னமோ வாங்கிட்டு போகணும்னு சொன்னாரே, என்னது? ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? எங்க அப்பா கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வீட்டுக்கு போறப்ப வாங்கிட்டு போகணும்னு சொன்னாரே, அது என்ன பொருள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியும், அது தேங்காய் பழம். சூப்பர். உங்கள எத்தனை பேர் இந்த ஆன்சரை கரெக்டா சொன்னீங்களோ நீங்க எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்ஸ் பண்ணிருங்க. நாளைக்கு நான் உங்களை பார்க்க வரேன்.